வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு அளவு எடுத்து ஒரு நார்மல் ப்ளவுஸு வெட்டி காட்ட போகிறேன். அதில் சைஸ் பார்த்தீங்கன்னா உயரம் 15, ஷோல்டர் 16, அப்பர் செஸ்ட்டு 38, மிடில் செஸ்ட்டு 42, இடுப்பு வந்து 37, ஆம் ஹோல் வந்து 18, கை உயரம் 10, கை சுற்றளவு 14.5, முன் கழுத்து பார்த்தீங்கன்னா 8.5, பெண் கழுத்து 9.5. இந்த அளவு வச்சு நம்ம எப்படி நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணலான்றத பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். இப்போ நம்ம வந்து இந்த ப்ளவுஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 1.25 மீட்டர் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக் கட் பண்ணிக்கலாம். இப்போ பேக்கு வந்து ஃபோல்டிங் ஒரு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். உயரம் பார்த்தீங்கன்னா உயரம் எவ்வளோ? 15. 15ல் ஒரு மார்க்கு, தையலுக்கு 1/2 இன்ச்சு. இதை நம்ம கோடு போட்டுடலாம். இது வந்து தையக்கோடு. இப்போ ஷோல்டர் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் சொல்லுங்க அளவு. ஷோல்டர் வந்து 16. 16 ரெண்டாக பிரிச்சா 8. 8ல் ஒரு மார்க்கு, 1.25 இன்ச்சு நம்ம லெஸ் பண்ணலாம். இப்போ இதை வந்து நம்ம நேராக வச்சு ஒரு கோடு போட்டுங்க. இப்போ ஆம்பல் இறக்குறத பார்த்தீங்கன்னா அப்பர் செஸ்ட் வந்து எவ்வளோ? 38. 38 ஆறா பிரிங்க. இப்போ 38 நம்ம ஆறா பிரிச்சோம்னா 6.25 அரை புள்ளி வரும். இப்போ இதை நம்ம ஆன் மோல் இறக்கலாம். இப்போ அப்பர் செஸ்ட் வந்து எவ்வளோ? 38. இப்போ இதை நம்ம 4ஆக பிரிச்சிங்கன்னா 9.5. 9ல் ஒரு மார்க்கு, 1/2 இன்ச்சு பாடி லூஸ். இது வந்து நார்மல் ப்ளவுஸ், அதனால் 6 இன்ச்சு போதும். அதே மாதிரி இடுப்பு பார்த்தீங்கன்னா 37. 37 4ஆக பிரிச்சிங்கன்னா 9.25. 9.25ல் ஒரு மார்க் பண்ணுங்க. இது பேக் டாட்டுக்கு வந்து 1 இன்ச்சு. இப்போ இந்த மார்க்கு கோடு போட்டுருவோம். இது வந்து தையக்கோடு. இது இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா துணி. அப்பர் செஸ்ட் வந்து நம்ம அதே மாதிரி 6ஆக பிரிச்சோம்னா நெக்கு பார்த்தீங்கன்னா 6.25 அரை புள்ளி. இப்போ இது பேலன்ஸ் அந்த 1/4 இன்ச்சு அரை புள்ளி விட்டுட்டு 6 இன்ச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 3 இன்ச்சு இப்போ நம்ம 2.25 வைக்கலாம். இப்போ தச்சவொடனே 3 வந்துடும். இப்போது நெக்கு வந்து நம்ம ஷேப் போட்டுக்கலாம். கொஞ்சம் கீழே வந்து கொஞ்சம் ஒயிட்டாக போட்டுக்கணும். இப்போ பேக் நெக்கு பார்த்தீங்கன்னா 9.5 மேலே 6 இன்ச்சு தையல் விட்டு மார்க் பண்ணிங்க. இந்த நெக்கு வந்து நான் ரவுண்ட் பண்ணிடுறேன். இப்போ வந்து பேக் டாட் பார்த்தீங்கன்னா 10 சென்டர் பண்ணி. இப்போ மிடில் செஸ்ட் எவ்வளோ? 42 4ஆக பிரிச்சா 10.5. இப்போ இந்த டாட்டோட இறக்கம் பார்த்தீங்கன்னா இந்த 10.5. மிடில் செஸ்ட்டை 4ஆக பிரித்து தான் வைக்கணும். இது மேலேயும் போகக்கூடாது, கீழேயும் வரக்கூடாது. இப்போ நம்ம அதை ஆமல் ரவுண்ட் பண்ணிடலாம். ஆமல் ரவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ ஆமல் எவ்வளோங்க? 18 பாதி 9. இப்போது நம்ம கரெக்டாக இந்த கோட்டில் தான் வைக்கணும். இந்த அவுட்லைன் கோட்டில் தான் கரெக்டாக வைக்கணும். தையலுக்கு விடாமல் கரெக்டாக வைக்கணும். இப்போ நம்ம இங்கே தைக்கிற இடத்துல வச்சோம்னா பார்த்தீங்கன்னா தையலுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் 9.5. நம்ம இங்கே தான் தைக்கிறோம் இல்லையா, இங்கே தான் பார்க்கணும். அவுட்லைனில் வந்து நம்ம தையலுக்கு வந்து விடக்கூடாது. நண்பர்களே, மார்க் பண்ணியாச்சு. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நண்பர்களே, பேக் வெட்டியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு போடுவோம். அப்படியே
இந்த துணியை வந்து நம்ம அப்படியே திருப்பி போடணும். இந்த துணியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம அப்படியே திருப்பிக்கலாம் துணியை. இந்த இடத்துல நம்ம பட்டி எடுத்துடலாம் கரெக்டா. இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடு கரெக்டா ஒரு கோடு போட்டுங்க. இப்போ இதை நம்ம வெட்டி எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட். இந்த இடத்துல பாடி மார்க் ஒன்று நேச்சுரல் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இதை பேக் எடுத்துருவோம். எடுத்துட்டு நம்ம ஃப்ரண்ட்டு போடுவோம். இதே தையக்கோடு ஒன்று போட்டுங்க. இப்போ ஃப்ரண்ட் நெக்கு கீழே அதே மாதிரி கொஞ்சம் ஸ்லோப் பண்ணி போட்டுங்க. ஃப்ரண்ட் நெக்கு வந்து 8.5 மேலே ஆரம்பிச்சு தையல் விட்டு 8.5 மார்க் பண்ணிங்க. இதை நம்ம நெக் ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ மிடில் செஸ்ட் வந்து 42 4 பிரிச்சிங்கன்னா 10.5 ஒரு மார்க்கு. இந்த 10.5 நம்ம 2 பிரிங்க. 10.5 2 பிரிச்சா 5.25. இந்த 5.25 ஒரு மார்க் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இதை 3/4 இன்ச்சு நம்ம கழிப்போம். 3/4 இன்ச்சு கழிச்சிட்டோம்னா 4.5 வருது. இப்போ இந்த 4.5 தான் இந்த டிஸ்டன்ஸ் பட்டிக்கும் இடைவெளிக்கும். இப்போ அதே மாதிரி மறுபடியும் வைங்க. இப்போ 5.25லேருந்து 1 இன்ச்சு கழிங்க. 1 இன்ச்சு கழிச்சிட்டோம்னா 4.25 வருது. இதுதான் டாட்டுடைய லென்த்து. இப்போ இதே நம்ம கோடு போட்டுடலாம். இப்போ டாட்டு பிரிக்கிறத பாருங்க. மிடில் செஸ்ட் வந்து 42, இடுப்பு வந்து 37. 42ல் 37 போச்சுன்னா 5. இது 5 வந்து 2 பிரிங்க. உங்களுக்கு 2.5 டாட்டு. இப்போ வந்து 2.5 இன்ச்சு தான் டாட் வரும். இப்போ நம்ம 2.5 டாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1.25 நம்ம மார்க் பண்ணிக்கணும். இது ஸ்ட்ரைட் வந்து 4.25 இருக்கு. இப்போ நம்ம கிராஸ் பண்ணிக்கணும். 4.25 இந்த பக்கம் 4.25. இப்போ இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக இடுப்பு கோடு போட்டுங்க. இப்போ இடுப்பு வந்து 37 4 பிரிச்சிங்கன்னா 9.25 வரும். இப்போ நம்ம இங்கே வந்து 3.25 இருக்கு. இப்போ பேலன்ஸ் வந்து 9.25. இங்கே 9.25 ஒரு மார்க் பண்ணிடுங்க. இந்த பாடி மார்க்குக்கும் ஒரு கோடு போட்டுங்க. இதை வந்து தையக்கோடு. இதை வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா துணி. இப்போ நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கில் பாருங்கள். இங்கே நம்ம 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிடுங்க. பட்டிக்கு 3 இன்ச்சை மார்க் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 6 இன்ச்சு இருக்குது. இந்த 6 இன்ச்சு இங்கே நம்ம சைடில் வச்சுக்கணும். அப்போது இங்கே 2.5 வருது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1.25 வைங்க. இந்த மார்க்கு பாருங்கள். இந்த 3 மார்க்லேயும் ஒரு ஷேப் ஒன்று எடுத்துருங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மேலே 1/4 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு. இப்போ நம்ம டாட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி 1 இன்ச்சு கேப்பில் போடுங்க. இந்த டாட்டு ஃபார்முலா எல்லாம் ஒரே மாதிரி தான் எல்லாத்துக்குமே. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு கேப்பில் மார்க் பண்ணிங்க. இந்த டாட் ஃபார்முலாலாம் ஒன்று தான். நான் எல்லா வீடியோவில் சொல்லியிருப்பேன்.
இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் போட்டாச்சு. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் வெட்டியாச்சு. இப்போ நம்ம கவர் தட்டு வெட்டுறதை பார்ப்போம். இந்த கவர் தட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு எடுத்துங்க. இந்த இடத்துல பாருங்க, அந்த டாட்டுக்கு நேரம் இப்படி எடுத்துருங்க. அதே மாதிரி இங்க இந்த மாதிரி வெட்டுங்க. இப்போ இதை டாட் பிடிச்சிங்கன்னா ரவுண்ட் வந்துடும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ரவுண்டு வெட்டிட்டீங்கன்னா இந்த இடம் வந்து எல் மாதிரி ஆகிடும். ஃப்ரண்ட் இப்படி தான் வெட்டணும். அடுத்தது பட்டி ஸ்லீவ். இப்போ பட்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே வந்து ஒரு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிங்க. இது வந்து ஃப்ரண்ட் சைடு, இது வந்து தையலுக்கு 3 பாயிண்ட்டு. நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சு வைங்க. இடுப்பு வந்து 37, 4 பிரிச்சிங்கன்னா 9.25. இந்த இடத்துல வந்து டாட்டு 2.5 இன்ச்சு வைங்க. இந்த ஃப்ரண்ட் அது பாருங்க, இந்த ஃப்ரண்ட் வச்சு பாருங்க. இந்த இடம் டாட் உட்கார இடம் 2.5 இன்ச்சு கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதோட இதை எப்படி வைங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பேக்கு, நம்ம இந்த பேக்கை அளக்கணும். பேக் வந்து கரெக்டாக 9 இருக்கு. 9னா 9.25 வைக்கணும். தையலுக்கு பாருங்க 3/4 இன்ச்சு இங்கே இருக்கு. 9.25 இதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக இந்த கோடு போட்டுருங்க, தையல் கோடு. இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா துணி. நண்பர்களே, இப்போ பட்டி போட்டுங்க. இதை வெட்டி எடுத்துறேன். இந்த பேக் வச்சு பாருங்க கரெக்டா இருக்கான்னு. இது வந்து ஃப்ரண்ட்டு, இந்த ஃப்ரண்ட் பாருங்க, இந்த ஃப்ரண்ட் வச்சு பாருங்க. இப்போ இந்த 3 இன்ச்சு கரெக்டாக உட்காந்துருக்கு பாருங்க. இப்போ நம்ம இது வந்து கரெக்டாக வைக்கணும். இப்போ அப் அண்ட் டவுன் இல்லாமல் இருக்கு பாருங்க. இப்போ நம்மளுக்கு இந்த 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வருது. இதுதான் இப்போ கரெக்டாக இருப்பாங்க. தையல் போக அப் அண்ட் டவுன் இல்லாமல் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறதை பார்ப்போம். நண்பர்களே, இப்போ கை பாருங்க, ஸ்லீவு. இந்த துணியை நம்ம அப்படியே டபுள் ஆக்கிடலாம். இது ஸ்ட்ரைட்ல இருக்கிறது தான். இது நம்ம இப்படியே மடிச்சிடணும். நம்ம இதை பாட்டம் ஃபோல்டிங் 1.25 இன்ச்சு. கை உயரம் வந்து 10 ஒரு மார்க்கு 1/2 இன்ச்சு தையலுக்கு. கை சுற்றளவு 14.5. 2 பிரிச்சிங்கன்னா 7.25. ஆம் ஹோல் வந்து 18. 2 பிரிச்சிங்கன்னா 9. இதில் 1 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணிடலாம். அப்போ வந்து 8 வரும். இது 8 2 பிரிச்சிங்கன்னா 4. இதை நம்ம ஒரு கோடு போட்டுருவோம். இது வந்து தையக்கோடு. இது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா துணி.
நண்பர்களே, ஆமூல் 18 ரெண்டாக பிரித்தா 9, 1 இன்ச்சு கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு 8. அதை ரெண்டாக பிரிச்சிங்கன்னா 4. இந்த 4 தான் இங்கே வைக்கணும். இந்த ஆமூல் வளைவுக்கு இந்த அளவு இந்த அளவு இந்த அளவு ஒன்றா இருக்கணும். இப்போ நம்ம இதை கரெக்டாக கோடு போட்டுங்க. இது சென்டர். இந்த இடத்துல 1 இன்ச்சு வைங்க, 1 இன்ச்சு மார்க்கு. இந்த இடத்துல 1/2 இன்ச்சு, இங்கே 1/4 இன்ச்சு. நம்ம இதை ரவுண்ட் பண்ணிக்கலாம். இது பேக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு. இப்போ நம்ம இதை வெட்டுறதுக்கு முன்னாடி இந்த பேக்கை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்கா, அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இது தையலுக்கு விட்டுட்டு இது கரெக்டாக இருக்கு, கரெக்டாக இருக்கு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இந்த ஃப்ரண்ட் கவர் செட்டை வெட்டி எடுத்துடலாம். நண்பர்களே, இது பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, பட்டி. நீங்களும் வெட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.